அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமதான் மாதத்தில் 9ஆம் நாள் தராவிகி தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுவதை போன்று நமக்கு தெரியாத செய்திகளை தெரிந்தவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய, ஒரு பூமியுடைய பண்பு என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். மார்க்க சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஆலிம்களை நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, இது கூடுமா கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நாம் விளக்கம் கேட்க வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இது கூடும் தானே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தோதுவா நாம பதில் சொல்லணும். அது கூடுமோ கூடாதோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கு எந்த எண்ணத்துல வருவாங்க அப்படின்னா இதை போய் நம்ம ஆளுகிட்ட கேட்கணும். அவர் கூடுன்னு சொன்னா அவரோட பேசணும், கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவரை பார்த்த பேசக்கூடாது. இந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட இந்த ரமலான்ல ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு என்கிட்ட, நாங்க குடும்பத்தோட தூங்கிட்டோம், எஞ்சி பார்த்தா ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பல்ல கூட ஜெயிக்காம 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியும் நாங்க குடிச்சிட்டோம், ரொம்ப கூடும்ல அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், கூடும்லன்னு கேட்காருங்க, கூடுதான்னு கேளுங்க. எப்ப ஃபஜ்ர் உதயமாகி விட்டதோ நாம தண்ணீர் குடித்தாலும் சரிதான், பழம் சாப்பிட்டாலும் சரிதான், அந்த நோன்பு நோன்பாக கருதப்பட மாட்டார். ஃபஜ்ர் வரையிலும் தான் சாப்பிட வேண்டும். ஃபஜ்ர் வந்துவிட்டால் சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த நோம்பை நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாரு. மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் சகன் சாப்பிடாம தூங்கிட்டாரு, வாங்க சொல்லியாச்சு. இப்ப அவரு நாம சாப்பிடாம நோம்பு வைக்க முடியும், உடம்புல சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்கிறது என்று அவர் கருதினால் அவர் அந்த நோன்பை தொடர வேண்டும். இல்ல நம்மளால சாப்பிடாம நோன்பு வைக்க முடியாது அப்படின்னா தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வலா தக்குத்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள், உங்களை நீங்களே துன்பத்திற்கு ஆளாக்காதீர்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, சக்திக்கு மீது எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டார். அதனால சகன் சாப்பிடாம நம்ம தூங்கிட்டா ஃபஜ்ருக்கு பின்னால தண்ணியை குடிச்சாலும் சரிதா, பாலை குடிச்சாலும் சரிதா, அந்த நோன்பு செல்லுபடி ஆகாது. அந்த நோன்பை விட்டுருணும். ரமலான் அல்லாத காலகட்டங்கள்ல அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். ஒரு நோன்புக்கு ஒரு நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அந்த நண்பருக்கு நான் சொன்னேன். ஆனா அவருக்கு அந்த பதில் திருப்தியா தெரியல. நோன்பு விட்டாரா, நோன்பு வச்சாரா, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அப்ப மார்க்க அறிஞர்களை சந்தித்து கூடுமா கூடாதா என்று கேட்க வேண்டுமே தவிர இது கூடும் தானே அப்படின்னு கேட்க கூட. நான் வீராமனால சேர்ந்த புதுசுல ஒருத்தர் கேட்டாரு, கொஞ்சமா சரக்கடிக்கலாமான்னு கேட்டாரு, அது கூடும் தானேங்கிறார். இந்த மாதிரி ஆசாமிகள்லாம் உருவாகுவாங்கண்டா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலீலுக்கும் கசீருக்கும் ஹராமன், சரக்கு கொஞ்சம் அடிச்சாலும் சரிதா, அதிகமா அடிச்சாலும் சரிதா, ஹராமும் ஹராமு தான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உருவாக்குவாங்க, இன்னும் வருவாங்க. இன்னும் சில பேர் இந்தியாவில விபச்சாரம் பண்ணலாம், இந்தியாவில திருடலாம், இந்தியாவில மதுபானம் குடிக்கலாம். இது இஸ்லாமிய நாடு அல்ல. இஸ்லாமிய நாட்டுக்கு அது ஹராம்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளவு விளக்கம் கொடுத்தாச்சு. வட்டி கூடும் என்று ஃபத்வா கொடுப்பதற்கு ஆள் இந்தியாவில் இருக்கு. அந்த ஃபத்வாவை வாங்கி வச்சுட்டு சில பேர் வட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது? அல் குர்ஆன் கூறுகின்ற சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அது எந்த நாடாக இருந்தாலும்
நம்ம சந்திரன்ல போய் வாழ்றோம்னு வச்சுக்கிறோம், அங்கும் ஹராம் ஹராமு தான், ஹலால் ஹலால் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப மார்க்க அறிஞர்களை சந்தித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது எனக்கு தெரியல அப்படின்னு நாம கேட்டு அவங்க தக்க ஆதாரத்தோடு பதில் கொடுப்பார்களே ஆனால் அதன் பிரகாரம் நாம் ஏற்று நடக்க வேண்டும். இதுக்கு முன்னால் ஒரு பள்ளியில இமாமா இருந்த சில பேர் கூட தெரியும். ஒருத்தர் வந்து கேட்டாரு, 27 அன்னைக்கு இறந்தா சொர்க்கமாவும் கேட்டாரு. நான் சொல்றேன் அப்பெல்லாம் கிடையாதுங்க, ஈமானோட இறந்தா சொர்க்கம், ஷிர்க் இல்லாம இறக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. 27 அன்னைக்கு தோகம் வந்துட்டாரு. பெருநாள் அன்னைக்கு பார்த்தா பெரிய கூட்டமா இருக்கு, தூக்கல தூங்கிட்டாரு. எவ்வளவு சொல்லியிருக்காங்க பெருநாள் அன்னைக்கு இறந்தா சொர்க்கம். ஏன் அது தானா இறந்தாதான் சொர்க்கம், தற்கொலைக்கு சொர்க்கமே கிடையாது. தற்கொலைக்கு நிரந்தர ஆகும். அப்ப இந்த மாதிரி விவரம் தெரியாத ஆள்கிட்ட போய் மார்க்க சட்டங்களை நாம ஒருபோதும் கேட்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டார்கள். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளை நாம் தொகுத்தால் லட்சக்கணக்கான கேள்விகள் வரும். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமையின் அடையாளங்கள் என்ன, விந்துகளியானால் குளிக்க வேண்டுமா, ஒருத்தர் கொட்டாடி விட்டா ஒரு போகுமா, அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப லட்சக்கணக்கான கேள்விகள். அந்த கேள்விகள்ல ஒரு 14 கேள்விகளை அல்லாஹ் பொறுக்கி எடுத்து அல் குர்ஆன் முழுவதும் அதை சொல்லி காட்டுகின்றன. அற்புதமான கேள்விகள். அதுல ஒரு கேள்வியை பாருங்க, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம். யஸ்அலூனக அனில் அன்ஃபால், நபியே அன்ஃபாலை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல் அன்ஃபாலு லில்லாஹி வர்ரசூல், அன்ஃபாலை குறித்து தீர்ப்பு சொல்கின்ற அதிகாரம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் உண்டு. இந்த இருவரை தவிர மற்ற எவருக்கும் அது குறித்து கருத்துக்கள் சொல்வதற்கோ சட்டங்கள் சொல்வதற்கோ எந்த அதிகாரமும் கிடையாது என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அந்த ஆயத்தில அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்ப அன்ஃபால்னா என்ன தெரியுதா? கனிமத் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிமத் என்றாலும் அன்ஃபால் என்றாலும் ஒரே பொருள் கொண்ட வார்த்தைகள். அதுக்கு என்ன அர்த்தம்? போர் நடைபெறும் பொழுது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னால் உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு அவங்க வந்த வாகனம், குதிரை, ஒட்டகம், கழுதை, அவங்க கொண்டு வந்த போர் தளவான சாமான்கள், அதாவது வாள், கேடயம், உருக்கி சட்டை, இதையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். முந்தைய சமுதாயத்திற்கு அந்த கனிமத்து பொருள்லாம் பயன்படுத்துவது கூடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து வைப்பார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு வந்து கனிமத்து பொருளை எல்லாம் கரித்து சாம்பலாக்கி விட்டு சென்று விடும். இது ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. திருமதியில 3085வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் தஹல்லல் கனாயிமு பி அஹதின் சூதி யூசி மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எந்த சமுதாயத்திற்கும் இந்த போர் செல்வங்கள், எதிரிகள் விட்டு சென்ற செல்வங்கள் ஆகுமாக்கப்படவில்லை. காணத்து தன்சிலு நாரும் என சமாகி, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். இந்த பொருள்களை எல்லாம் சாப்பிட்டு சென்று விடும். அது ஒட்டகமாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், கழுதையாக இருக்கட்டும், வாளாக இருக்கட்டும், அது உருக்கி சட்டையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அந்த நெருப்பு கரித்து சாம்பலாக்கிவிடும். இது முதிய சமுதாயங்கள். அப்புறம் குர்பானி இறைச்சி நாம சாப்பிடுறோம். இப்போ சில வீடுகள்ல குர்பானி அறுத்துட்டு ஆடு முழுவதி தனக்கே வச்சுக்கிறாங்க. மார்க்கெட்டில் கூடும், அறுப்பதை மட்டும்தான் நல்லாக்கு பார்ப்பார். சில பேரை நம்மளுக்கு என்னத்துக்கு ஏழைகளுக்கு கொடுப்போம், முழு பிராணி ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. சில பேர் 100 பங்கு வைப்பாங்க, தனக்கு ஒன்று, தன் சொந்தக்காரர்களுக்கு ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று, எல்லாமே கூடும். ஆனா முந்தைய சமுதாயத்துல குர்பானி அப்படிங்கிறது என்னன்னா, ஆடை அறுத்து, மாடை அறுத்து, ஒட்டகத்தை அறுத்து ஒரு வெட்ட வழியில வச்சிருவாங்க. யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானோ
அவங்க குர்பானி இறைச்சியை மட்டும் நெருப்பு கரித்து சாம்பலாக்கிடும். மற்றவங்களுடைய இறைச்சியை நெருப்பு தீண்டவே செய்யாது. அது நாச்சல் எடுத்து குழுக்கள் அரித்து அது ஒரு பக்கமாக கிடக்கும். அவங்க குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறோம். அப்ப கனிமத்து பொருள் எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருள் ரசூலுல்லாஹிற்கும் ரசூலுல்லாஹுடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி தாரணி என்ற நூலில 1389வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்ற நபிமார்களுக்கு வழங்காத பல சிறப்புகளை அல்லாஹ் எனக்கும் என் சமுதாயத்திற்கும் வழங்கியிருக்கின்றார். அது குறிப்பாக 5 விஷயத்தை மாத்திரம் பெருமானார் சொன்னார்கள். ஒன்று என்ன அப்படின்னா, முந்தைய நபிமார்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான் நபி. யாசீன்ல அல்லாஹ் சொல்வான், மூன்றாவது நபியை கொண்டு நாம் கண்ணியப்படுத்தினோம். ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்கு 3 நபி, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்சி ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி, இந்த தொகுதி நபி சொன்னது அந்த தொகுதிக்காரங்க கேட்பாங்க. அடுத்த தொகுதிக்கு ஒரு தாவா செய்ய முடியாது, உன் தொகுதிக்கு போயான்றுவாங்க. அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு நபி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். அது எனக்கு வழங்கப்பட்ட சிறப்பு. 2வது என்ன அப்படின்னா, உஹில்லத்திலி அல்-கனாயிமு, கனிமத்து பொருள் அதான் அன்பால் எனக்கு ஆகமாக்கப்பட்டது. வஹுரிமத் அலா மன் கான கபலி, எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டது. ஒண்ண கூட எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் மொத்தமா வைக்கணும், நெருப்பு சாம்பல் ஆக்கணும். இது 2வது சிறப்பு. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜுஹியத்திலி அல் அர்து தய்யிபத்தன் மஸ்ஜிதன் வ தகூரன், பூமி முழுவதும் எனக்கு தொழும் இடமாக பரிசுத்தமான இடமாக அது ஆக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இப்ப தொழுகை நேரம் வந்தவங்க நம்ம பள்ளிவாசலுக்கு வாரோம், பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கனால பள்ளிவாசலுக்கு வாரோம். ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டு இருக்கன்னு வச்சுக்கிடுவோம், யுகர் நேரம் வந்துருச்சு, எங்கேயுமே பள்ளிவாசல் இல்லை, காணா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு வண்டியை நிப்பாட்டணும், ரோட்ல ஒரு துணியை விரிக்கணும், அங்கே தொழுது கொள்ள வேண்டும். ஒளி செய்வதற்கு தண்ணி இல்லையா, நான் நேற்று சொன்ன மாதிரி தைலம் செய்து கொள்ள வேண்டும். கிபிலா எதுன்னு தெரியலையா, ஆய்வு செய்ய வேண்டும். இதா இருக்குமோ அதா இருக்குமோ, சூரியன் இருந்தால் கிபிலாவை கண்டுபிடித்து விடலாம், சூரியனை வைத்து கிழக்கி மேற்கு நம்ம கண்டுபிடித்து விடலாம். சரி, கிபிலாவும் தெரியலன்னா ஏதாவது ஒரு திசையை நோக்கி ஐனமா துவல்லும் சம்ம வச்சு கொள்ளலாம், நீ எங்கு நோக்கினாலும் கூட அல்லாஹ் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற ஆயத்தின் அடிப்படையில ஏதாவது ஒரு திசையை நோக்கி நாம் தொழுதுவிட வேண்டும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 8 இடங்கள்ல மாத்திரம் தொழுவது கூடாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு என்ன அப்படின்னா, குப்பை மேடு, குப்பையா கிடக்கு, அங்க போய் நம்ம துணியை விரிச்சு தொழ முடியுமா, தொழுவது கூடாது. 2வது குளியலறை, நாம வீட்டுல என்னதான் குளியலறை சுத்தமா வச்சிருந்தாலும் ஏசி போட்டு வச்சிருந்தாலும் அங்கேயும் நாம தொழுவது கூடாது. 3வது என்ன அப்படின்னா, ஒட்டகம் கட்டி போடக்கூடிய இடம், ஆடு மாடு தொழுவத்துல கூட தொழுதரலாம், ஒரு ஓரமா துணியை விரிச்சு தொழுதரலாம். ஆனா ஒட்டக தொழுவத்தில் தொழுவது கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஏன் அப்படின்னா, ஒட்டகம் சாதுவான பிராணி தான், ஆனா கப்புச்சுனா கீழே விழாது, தூக்கி எரிஞ்சிடும் நம்மள. இவர் ஒட்டகத்தை தொழுது ஒட்டகம் தூக்கி எரிஞ்சுதான் இவர் கடைசியில் ஜனாசா தொழுதான் வைக்கணும். அதனால அங்கே தொழுவது கூடாது. ஆடு மாடுகள் அரிக்கப்படுகின்ற இடம், அங்கேயும் தொழுவது கூடாது. நடைபாதையில் தொழுவது கூடாது. சில பேருக்கு ஈமான் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ட்ரெயின்ல நடைபாதையில விரிச்சு தொழுகிட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு இடையூறா இருக்குன்னு தெரியுமா, நாமே கண்ணால பார்த்து இருக்கிறோம். அதெல்லாம் மார்க்கெட்டில் முத்தின கேஸ். அப்ப நடைபாதையில் அது ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் சீக்கிரம் உட்கார்ந்து தொழுகிற வேண்டியதானே.
நமக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட சீட்டு, அந்த சீட்ல உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம், தொழுது விட வேண்டுமே தவிர நடைபாதைகளை பாயை விரிப்பை விரித்து தொழுவது கூடாது. அந்த மாதிரி கபறுகளிலும் தொழுவது கூடாது. கபருஸ்தான், கபருக்கு முன்னால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுவது கூடாது. நாம அல்லாஹ்வுக்கும் தொழுவோம், பார்க்கிறவங்க நினைப்பாங்க, கபரை போய் வணங்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற காரணத்தினால் கபரை நோக்கி தொழுவது கூடாது, கபருஸ்தானை தொழுவது கூடாது. ஜனாசா தொழுகை தொழுகலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில ஒரு அம்மா கூட்டி பெருக்குவாங்க, குப்பையெல்லாம் கூட்டி பெருக்குவாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவை காணும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த அம்மாவை காணவே எங்கன்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம், நேற்று அந்த அம்மா இறந்துட்டாங்க, நாங்க தொழுக வச்சு அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஏன் நீங்க எழுப்பல, எனக்கு நீங்க சொல்லி இருக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் தூங்கும் போது சஹாபாக்கள் எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கத்திலையும் வகி வந்துகிட்டு இருக்கும். நாம எழுப்பிட்டோம் அப்படின்னா வகி கட்டாயிரும். அதனால தூக்கத்திலே பெருமானாரை எழுப்பவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த அம்மா கபரு எங்க இருக்கு எனக்கு காட்டுங்கன்றாங்க. அந்த அம்மா கபரு முன்னால போய் ஜனாசா தொழுகை தொழுதார்கள். ஏன்னா ஜனாசா தொழுகை என்பது தொழுகை அல்ல, அந்த சலாத்துக்கு போட்டு துஆ என்பது பொருள். எந்த தொழுகையில ருக்கு சஜிதா இருந்ததோ அதுதான் தொழுகை. ருக்கு சஜிதா இல்லை என்றால் ஜனாசா தொழுகை அது கிடையாது. 4 தக்பீர் மட்டும் தானே, 2 கிட்ட நம்ம சலாம் கொடுத்துருவோம், ருக்கு செய்ய மாட்டோம், சஜிதா செய்ய மாட்டோம். அப்ப அந்த சலாத்துக்கு துஆ என்பது பொருள். ஜனாசாவிற்கு துஆ செய்யுதல். ரசூலுல்லாஹ் கபருக்கு முன்னால் போய் நின்று சஹாபாக்களை பின்னால் நிற்க வைத்து ஜனாசா தொழுகை தொழுதார்கள், அது கூடும். ஆனால் நஃபிலான சுன்னத்தான ஃபர்லான எந்த தொழுகைகளையும் கபறுகள்ல போய் நம்ம தொழுவது கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கழிவறையை தொழுவது கூடாது. கழிவறைக்கு நம்ம தொழுகலாமா, அது அசுத்தமான இடம் கிடையாதா? கடைசியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபாவிற்கு கூரையில், காபாவினுடைய கூரை இருக்குது, இதை காபான்னு வச்சுக்கிடுவோம், இதை சுத்தி நாம தொழுகலாம். நாம சுத்தி தொழுக காபாவை நம்ம முன்னோக்கிக்கின்றோம். ஒருத்தன் காபாவுக்கு மேல நின்று தொழுகிறான்னு வச்சுக்கிடுவான், அவன் எப்படி காபாவை முன்னோக்க முடியும்? குப்புறப்படுத்திக்கிட்டு தான் தொழுகணும், அப்பதான் காபாவை பார்க்க முடியும். அப்ப காபத்துல்லாவுக்கு மேல போய் ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுதால் அவர் எதை நோக்கி தொழுவார்? கிளாக் டவருக்கு தெரியும், பில்டிங்கு தெரியும், அதான் அவருக்கு வச்சு கிபிலா. அதனால காபாவிற்கு மேலும் தொழுவது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். 4வது சிறப்பு என்ன அப்படின்னா, நான் எதிரிகளை விட்டும் 1 மாத காலம் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல நான் நிற்பேன். எனக்கும் எதிரிகளுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 1 மாத காலம் ஒருவன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் செல்வானோ அங்கே எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் என்னை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தோட நிற்பாங்க, தாடியை பிடிச்சிருவான் சில பேர். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாடிய என்னையா சொல்ற அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு கொலை, அந்த கொலையாளையை கண்டுபிடிக்கலன்னா ஒளிய போட்டு தள்ளுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க மூசாவை பார்த்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்த்து எதிரிகள் முன்னால நிற்கணும் அவசியம் இல்லை. 1 மாத காலம் பயணம் செய்யக்கூடிய தூரத்திலே அவர்கள் இருந்தாலும் பெருமானாரை பார்த்து பயப்படுவார்கள். இந்த சிறப்பு எனக்கு மட்டும்தான். 5வதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஅதீது ஷஃபாஅத்தை நான் கொடுக்கப்பட்டேன். மறுமை நாள் ஆகிரத்துல எல்லாருமே மஹ்ஷர் மைதானத்துல நிற்போம். நாம எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவோம், தந்தை அவர்களே நீங்க தான் முதல் மனிதர், அல்லாஹ் தன் கையால நேரடியா உங்களை படைச்சான், எங்களுக்காண்டி அல்லாட்ட மன்றாடுங்கன்றவங்க. அவரு சொல்வாரு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டு துனியாவுக்கு வந்திருக்கிறேன், ஒரு தப்பு ஒரு பழத்தை சாப்பிடாத நல்லா சொன்னேன், நான் சைத்தான் பேச்சை கேட்டு நான் சாப்பிட்டேன், எந்த முகத்தோடு நான் அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாட முடியும்? நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்கன்றவங்க எல்லாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவோம், நம்மளும் ஓடுவோம். ஹதீஸ்கள்ல வருது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் 910 வருஷம் தாவா செஞ்சேன், 72 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. 9 நூற்றாண்டுல வெறும் 72 பேர். ஆனா ரசூலுல்லாஹ் வெறும் 23 ஆண்டுகள் தான், ஒரு நூற்றாண்டு கூட இல்ல. நீங்க கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 72 பேர்ல என் மனைவியும் கிடையாது, என் பையனும் கிடையாது. நான் எந்த முகத்தோட போய் அல்லாட்ட நிற்க முடியும்? நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க. உடனே நம்ம எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவோம்.
அவர் சொல்லுவாரு, நான் உலகத்துல வாழும் பொழுது 3 பொய் சொல்லிட்டேன். நம்ம 3 உண்மை சொல்லிப்போமா, அது சந்தேகமா இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் 3 பொய் சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 3 பொய் அது மார்க்கத்தின் அடிப்படையில் பொய்யே அல்ல. ஆனா அவர் பொய்யை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நான் எந்த முகத்தோட போய் அல்லாஹ்கிட்ட நிற்க முடியும்? நீ அந்த நபிகிட்ட போங்க, இந்த நபிகிட்ட போங்க. கடைசியில ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாரும் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, படுபாவிய இனி கடவுளாக்கிட்டான் சில பேரு. நான் எந்த முகத்தோட போய் நிற்பேன்? நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் நில்லுங்கட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம எல்லாம் போவோம், ரசூலுல்லாஹ்வை பார்ப்போம். உடனே ரசூலுல்லாஹ் சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் கேட்பான், சல்துர்தா, நபியே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் வழங்கப்படுகிறீர்கள். என் சமுதாயத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தினால பாவிகள் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள். அந்த ஷஃபாஅத் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கனிமத்து சம்பந்தமாக வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.